சுய பேச்சு மற்றும் சுய உறுதிமொழிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கான 2 சக்தி வாய்ந்த கருவிகள். இதை நான் பலமுறை பயன்படுத்தியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று உங்களில் பலர் நினைக்கலாம். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சொல்ல வேண்டியதை சொன்னால் மட்டுமே பலன் கிடைக்கும். அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் இந்த கதையை கேளுங்கள். ஒரு தொலைதூர மடாலயத்தில் தர்மன் என்ற புத்த துறவி தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரது வாழ்க்கை அமைதியாகவும் சமாதானமாகவும் இருந்தது. ஒரு நாள் மடாலயத்திற்கு ஒரு புத்த பார்வையாளர் வந்தார். இளம் துறவி ஆதித்யன். ஆதித்யனின் மனம் எப்போதும் ஆர்வத்துடனும் சந்தேகங்களுடனும் நிறைந்திருந்தது. தர்மனின் அமைதியான நடத்தவும் பிரகாசமான முகமும் அவனை வியப்பில் ஆழ்த்தின. ஒரு நாள் ஆதித்யன் தர்மனிடம் கேட்டான், குருவே, நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? துக்கமோ சந்தோஷமோ உங்களை பாதிப்பதாக தெரியவில்லையே. தர்மன் மெதுவாக புன்னகைத்தார். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் ஆதித்யா. ஆதித்யன் ஆர்வத்துடன் கேட்டான். அது என்ன குருவே? எனக்கும் கற்றுத்தர முடியுமா? தர்மன் கூறினார். அது ஒரு மந்திரம் இல்லை, மாறாக நான் என்னிடம் நானே சொல்லிக்கொள்ளும் சில உறுதிமொழி வாக்கியங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் அவற்றை மீண்டும் சொல்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன், நான் சமாதானத்தில் இருக்கிறேன், என் உள்ளே அன்பு இருக்கிறது. வெறும் வார்த்தைகளால் ஒருவரின் மனதை இவ்வளவு தூரம் பாதிக்க முடியுமா என்று ஆதித்யனுக்கு நம்ப முடியவில்லை. தர்மன் பதிலளித்தார். பார் ஆதித்யா, ஒரு விதையை நிலத்தில் நட்டு அதை பராமரிக்கும் போது அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. அதே போல் நம் மனதில் நாம் விதைக்கும் எண்ணங்களும் வளரும். நான் துக்கப்படுகிறேன், எனக்கு கஷ்டங்கள் என்று நீங்கள் தொடர்ந்து சொன்னால் உங்கள் மனம் அதை நம்பி உங்கள் வாழ்க்கை அதற்கேற்ப துயரமயமாக்கிவிடும். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எல்லா நன்மைகளும் வருகின்றன என்று நீங்கள் மீண்டும் சொன்னால் உங்கள் மனம் படிப்படியாக அந்த எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்கும். ஒரு குளத்தில் ஏற்படும் அலைகள் போல ஆரம்பத்தில் சிறிய சலனங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியான மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் அது சக்தி வாய்ந்த அலையாக மாறும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும். ஆதித்யன் இதை கேட்டதும் நம்பிக்கை கொண்டார். அப்படியானால் குருவே, இதுவும் ஒரு வகையான தியானமா? தர்மன் புன்னகையுடன் கூறினார். ஆம் ஆதித்யா, வார்த்தைகளை கொண்ட தியானம். மௌனத்தின் எதிரொலி. மௌனமாக அமர்ந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையை தியானிப்பது போல் வார்த்தைகளால் நமது உள்ளிருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நாம் எழுப்ப முடியும். அன்று முதல் ஆதித்யன் தர்மன் சொன்ன வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் சோதிக்க தொடங்கினான். காலையில் எழுந்தவுடனேயும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் அவன் மெதுவாக தனக்கு தானே சொல்ல ஆரம்பித்தான். நான் சமாதானத்தில் இருக்கிறேன், என் மனம் அமைதியானது, என்னால் எல்லாவற்றையும் நேசிக்க முடியும். ஆரம்பத்தில் அவனுக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை. அவனின் பழைய சந்தேகங்களும் கவலைகளும் அவனை தொந்தரவு செய்தன. ஆனால் தர்மனின் வார்த்தைகள் அவனுக்கு ஒரு ஊக்காக இருந்தது. அவன் பொறுமையுடன் ஒவ்வொரு நாளும் உறுதிமொழிகளை மீண்டும் சொன்னான். சில மாதங்களுக்கு பிறகு ஆதித்யனில் அற்புதமான மாற்றங்கள் காணப்பட்டன. அவனது முந்தைய ஆர்வம் மற்றும் கவலைகள் குறைந்தன. அவன் அதிக கவனத்துடன் தியானம் செய்ய ஆரம்பித்தான். அவனது மனம் முன்பை விட அமைதியானது. ஒரு நாள் ஆதித்யன் தர்மனிடம் சென்று, குருவே, நீங்கள் சொன்னது உண்மை. வெறும் வார்த்தைகளால் கூட நமது மனதை மாற்ற முடியும். நான் இப்போது அதிக சமாதானமானவனாக இருக்கிறேன். என் உள்ளே ஒரு புதிய ஒளி பிரகாசித்திருப்பதை நான் உணர்கிறேன் என்றான். தர்மன் தலையசைத்தார். நினைவில் கொள் ஆதித்யா, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அவை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும். நீங்கள் உங்களுக்குத்தானே சொல்லும் வார்த்தைகள் உங்கள் உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் பாதிக்கும். எனவே எப்போதும் நல்ல மற்றும் உண்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள். அவை உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரப்பும். இந்த கதையின் மூலம் தர்மன் ஆதித்யனுக்கு கற்பித்தது உறுதிமொழிகளின் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தத்துவமாகும். தொடர்ச்சியான நேர்மறை சுய பேச்சின் மூலம் நமது எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாற்ற முடியும் என்பதையும், அது நமது வாழ்க்கையில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்பதையும் இந்த புத்தகத்தை நினைவூட்டுகிறது. ஆம், மௌனத்தில் கூட எதிரொலிக்கும் நல்ல வார்த்தைகள் நாம் மனதில் ஆழமான அடுக்குகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். வார்த்தைகளால் யதார்த்தத்தை உருவாக்கும் அதிசயம். உறுதிமொழிகள் நாம் நமக்குத்தானே மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கூறும் வார்த்தைகள் நமது ஆழ்மனதில் ஆழமாக பதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அறிக்கைகள் ஆகும்.
எளிய மற்றும் நேர்மறையான இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்வதா மூலம் நமது எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மெதுவாக மாற்ற முடியும். நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தவும் இலக்குகளை அடையும் உறுதிமொழிகளுக்கு அசாதாரணமான சக்தி உண்டு. நமது எண்ணங்கள் நமது யதார்த்தத்தை உருவாக்குகின்றன என்று உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணங்கள் நம்மை வரம்புகளில் கட்டி வைத்து தன்னம்பிக்கையை இழக்கச் செய்யும். ஆனால் நேர்மறை உறுதிமொழிகள் இந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்க்கின்றன. உறுதிமொழிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று பார்ப்போம். நமது ஆழ்மனம் ஒரு கடற்பாசி போன்றது. நாம் கேட்பதும் சிந்திப்பதும் அனைத்தும் அதில் உறிஞ்சப்படுகிறது. தொடர்ச்சியான எதிர்மறை சுயபேச்சின் மூலம் நமது ஆழ்மனத்தில் தவறான நம்பிக்கைகள் உருவாகின்றன. என்னால் இதை செய்ய முடியாது, நான் தோல்வி அடைவேன் போன்ற எண்ணங்கள் நமது செயல்களையும் முடிவுகளையும் பாதித்து இறுதியில் நாம் நம்பியபடி நடக்க காரணமாகின்றன. ஆனால் நேர்மறை உறுதிமொழிகள் இந்த எதிர்மறை வடிவங்களை உடைக்கின்றன. நான் பலசாலி, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் வாழ்க்கை மகிழ்ச்சியானது போன்ற வார்த்தைகளை மீண்டும் சொல்லும் போது நமது ஆழ்மனம் இந்த புதிய அறிக்கைகளை நம்ப தொடங்குகிறது. இது நமது மனப்பான்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதிக தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் விஷயங்களை அணுக நம்மை தூண்டும். இந்த நேர்மறை மனப்பான்மை நமது செயல்களை மேம்படுத்தி இலக்குகளை அடைய உதவும். உறுதிமொழிகளை பயன்படுத்தும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவை நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். நான் வெற்றி பெறுவேன் என்பதற்கு பதிலாக நான் வெற்றியாளன் என்று சொல்வது அதிக சக்தி வாய்ந்த பலனை தரும். ஏனென்றால் ஆழ்மனம் எதிர்காலத்தை பற்றிய அறிக்கைகளை விட நிகழ்கால அறிக்கைகளை விரைவாக ஏற்றுக்கொள்கிறது. உறுதிமொழிகள் நேர்மறையாக இருக்க வேண்டும். நான் இனி நோயாளியாக மாட்டேன் என்பதற்கு பதிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து அதற்கு பதிலாக நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உறுதிமொழிகள் தனிப்பட்டதாகவும் உங்களுக்கு உண்மையாகவே நம்பிக்கை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். மற்றவருக்கு பயனளிக்கும் ஒரு உறுதிமொழி உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதில்லை. உங்கள் சூழ்நிலைக்கு இலக்குகளுக்கும் ஏற்ற வார்த்தைகள் கண்டறியவும். உறுதிமொழிகள் தவறாமல் மீண்டும் சொல்லுங்கள். ஒரு நாளில் பல முறை, குறிப்பாக காலையில் எழுந்தவுடனேயும் இரவில் தூங்குவதற்கு சற்று முன்பும் உறுதிமொழிகளை சொல்வது அவை ஆழ்மனதில் ஆழமாக பதிய உதவும். நீங்கள் அவற்றை எழுதி வைத்து படிக்கலாம் அல்லது சத்தமாக சொல்லலாம். உறுதிமொழிகள் நமது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த கதையை கேளுங்கள். ரெமணி ஒரு சிறிய கிராமத்தில் சேர்ந்த சாதாரண பெண்மணி. வாழ்க்கை அவளை பல முறை சோதித்தது. நிதி சிக்கல்கள், உடல்நிலை பிரச்சனைகள், கணவர் மரணம், இப்படி துயரங்களில் ஒரு நீண்ட வரிசை. ஒவ்வொரு நாளும் அவள் மேலும் விரக்திக்கும் உதவியற்ற நிலைக்கும் தள்ளப்பட்டாள். இந்த துயரமான வாழ்க்கை இப்படித்தான் முடிவடையும் என்று அவள் வழக்கமாக தனக்கு தானே சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் ரெமணி ஒரு நூலகத்திற்கு சென்றாள். அங்கு அவள் ஒரு சிறிய புத்தகத்தை கண்டாள். நம்பிக்கையின் விதைகள். அதில் ஒவ்வொரு பக்கமும் நேர்மறை சிந்தனைகள் மற்றும் உறுதிமொழிகள் பற்றியும் இருந்தது. ஆரம்பத்தில் அவளுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. வெறும் வார்த்தைகளால் எப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று அவள் சந்தேகித்தாள். இருப்பினும் வேறு வழியில்லாத நிலையில் ஒரு சோதனையாக புத்தகத்தில் உள்ள சில உறுதிமொழிகளை தினமும் சொல்ல ஆரம்பித்தாள். முதல் சில நாட்களில் எந்த மாற்றமும் உணரப்படவில்லை. மனதில் பழைய எதிர்மறை எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதுபடி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனேயும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் உறுதிமொழிகளை மீண்டும் சொன்னாள். என் உடல் நலம் மேம்படுகிறது, என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் வந்து கொண்டே இருக்கின்றன போன்ற எளிய வார்த்தைகளை அவள் வழக்கமாக உச்சரித்தாள். நாட்கள் கடந்து சென்றன. படிப்படியாக ரெமணியில் சில மாற்றங்கள் காணப்பட்டன. முன்பை விட அதிக ஆற்றலை அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் அருகில் இருந்த சந்தைக்கு சென்றபோது அவள் ஒரு பழைய தோழியை சந்தித்தாள். பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்த அவர்கள் மகிழ்ச்சியுடன் பேசினார்கள். தோழிக்கு ஒரு சிறிய தொழில் இருப்பதாகவும் அதற்கு உதவ ஒரு ஆள் தேவை என்றும் அவள் ரெமணியிடம் கூறினாள். ஆரம்பத்தில் ரெமணி பயந்தாள். என்னால் இதை செய்ய முடியாது என்று உள்ளிருந்து யாரோ முணுமுணுத்தது. ஆனால் அவள் தினமும் சொல்லிய உறுதிமொழிகள் உள்ளே எதிரொலித்தன.
உள்ளே தன்னம்பிக்கை நிறைத்திருந்தது. அவள் தோழியின் சலுகையை ஏற்றுக்கொண்டாள். புதிய வேலை அவளுக்கு நிதி ரீதியாக ஒரு ஆதரவாக இருந்தது. படிப்படியாக நிதி சிக்கல்கள் குறைந்தன. ஆச்சரியமான மற்றொரு நிகழ்வும் நடந்தது. பல ஆண்டுகளாக அவளை தொந்தரவு செய்து வந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது. நோய் பற்றிய ஒரு புதிய சிகிச்சை முறையை பற்றி அவள் ஒரு பத்திரிகையில் படித்தாள். முன்னதாக இருந்திருந்தால் இதை பற்றி சிந்தித்திருக்க கூட மாட்டாள். ஆனால் இப்போது என் உடல் நலம் மேம்படுகிறது என்ற உறுதிமொழி அவளது மனதில் ஒரு நம்பிக்கையை அளித்தது. அவள் ஒரு மருத்துவரை சென்று சந்தித்தாள். புதிய சிகிச்சையை பற்றி பேசினாள். ஆச்சரியப்படும் விதமாக அந்த சிகிச்சை பலனளித்தது. அவளது உடல் நலத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. கணவர் இறந்ததால் தனிமையில் இருந்த ரெமணி மெதுவாக புதிய நட்புகளை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பித்தாள். அவளது நேர்மறையான பேச்சும் சுறுசுறுப்பான மனப்பான்மையும் மக்களை ஈர்த்தன. கிராம சமூக கூட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றாள். புதிய நண்பர்களும் வாழ்க்கை முறையும் தனிமைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தன. உடல் நலமும் நிதிநிலையும் முன்பை விட மேம்பட்டன. நல்ல நண்பர்களும் மகிழ்ச்சியான சமூக வாழ்க்கையும் அவளுக்கு கிடைத்தன. அவ்வப்போது நம்பிக்கையின் விதைகள் என்ற புத்தகத்தை கையில் எடுப்பாள். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு உண்மை என்று நினைப்பாள். உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை நமது எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாற்றியமைப்பதற்கான சக்தி வாய்ந்த கருவிகள். நாம் நம்மை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லும் போது நமது ஆழ்மனம் அதை நம்பத் தொடங்கி நமது செயல்களை அதற்கேற்ப மாற்றும். நிதி செழிப்புக்கு நான் பணக்காரன், செல்வத்தின் இடைவிடாத ஓட்டம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் போன்ற உறுதிமொழிகளை பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்திற்கு நான் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் உடல் ஆற்றல் மிக்கது என்று சொல்லலாம். உறவுகளின் மகிழ்ச்சி பெற என் உறவுகள் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவை என்று மீண்டும் சொல்லலாம். தன்னம்பிக்கையை அதிகரிக்க எனக்கு என் மீது நம்பிக்கை உள்ளது, நான் திறமையானவன் அல்லது திறமையானவள் போன்ற உறுதிமொழிகள் உதவும். உறுதிமொழிகள் ஒரு மாய மந்திரக்கோள் போல உடனடியாக பயனளிக்காது. இதற்கு பொறுமையும் நிலைத்தன்மையும் தேவை. நீங்கள் நம்பும் விஷயங்களை தொடர்ந்து சொல்லும் போது உங்கள் எண்ணங்களையும் மனப்பான்மையும் அதற்கேற்ப மாறி உங்கள் செயல்கள் அந்த இலக்கை நோக்கி வழிநடத்தப்படும். உறுதிமொழிகளின் சக்தியை பற்றி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. நேர்மறை எண்ணங்கள் நமது மனநிலையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என்று இந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. உறுதிமொழிகளை பயன்படுத்துவதன் மூலம் மன அழுத்தம் குறையையும் கவலையை நீக்கவும் முடியும். இது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும். உறுதிமொழிகள் நமது உள்ளிருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுக்கான கதவுகளை திறப்பதற்கான திறவுகோலாகவும் நமது வார்த்தைகள் நமது யதார்த்தத்தில் உருவாக்க முடியும் என்று தத்துவமே இதன் அடிப்படையும் ஆகும். நேர்மறையான உறுதிமொழிகளை பழக்கமாக்குவதன் மூலம் நாம் அதிக மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். எனவே இன்றே உங்கள் இலக்குகளுக்கும் ஆசைகளுக்கும் ஏற்ற சக்தி வாய்ந்த உறுதிமொழிகளை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றமயமாக்க தயாராகுங்கள்.